இன்னைக்கு வந்து அருணா கார்டியாக் மருத்துவமனையினுடைய இன்னொரு மைல்கல்லாக கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது எப்படின்னா, இருதய ரத்த குழாய்கள்ல பெரிய ரத்த குழாய்கள் இருக்கும். அது வந்து மேஜர் வெசல்ஸ், எபிகார்டியல் வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த குழாய்கள்ல அடப்பு வர்றதை தான் நம்ம வந்து மாரடைப்புன்னு சொல்றோம். அதுக்கு வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், பைபாஸ் ஆப்ரேஷன்ஸ், இல்லை மாத்திரை மருந்துகள் அதெல்லாம் வச்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 100 பேருக்கு ஒரு நெஞ்சுவலி இருந்துச்சுன்னா, அவங்கள நம்ம ஆஞ்சியோகிராம் பண்ணோம்னா, ஒரு 50 டு 60 பேருக்கு மட்டும் தான் வந்து இந்த மாரி அடப்புகள் வந்து இருக்குது. மீதி 40 டு 50 பேருக்கு அடப்புகள் இல்லாட்டினாலுமே, அவங்க நெஞ்சுவலியோட தான் இருக்கிறாங்க. ஸோ இத என்ன நினைச்சுட்டாங்கன்னா, நெறைய நாள் அடப்பு இல்ல. அப்ப இந்த நெஞ்சுவலி வந்து இருதய வலி கிடையாது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 2, 3 வருடங்களா ஒரு அட்வான்ஸ்மென்ட் கார்டியாலஜில இருதயவியல்ல நடந்த ஒரு அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெரும் ரத்த குழாய்கள் வந்து 5% தான் இருதய ரத்தத்தை எடுத்துட்டு செல்லுது. 95% ரத்த ஓட்டங்கள் சிறு ரத்த குழாய்கள், ஆர்டீரியோல்ஸ், கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து கிட்டத்தட்ட 90 டு 95% ரத்தங்களை தசைக்கு கடைசியா எடுத்துட்டு போறது. புரியுற மாதிரி சொன்னோம்னா, பைபாஸ் பெரிய ரோடு வந்து மேஜர் வெசல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா, சின்ன சின்ன வீதிகள், அதாவது ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சின்ன ரத்த குழாய்னு வச்சுக்கிட்டோம்னா, கடைசி வீடை வந்து தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, எவ்வளவு பெரிய ரோடு நல்லா இருந்தாலும் சிறிய இந்த ரோடு சரியில்லை, ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம இலக்கை அடைய முடியாது. ஸோ அந்த மசில்ங்கிற இருதய தசைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தணும்னா பெரும் ரத்த குழாய் அடைப்புகள் மற்றும் காரணம் கிடையாது. சிறு ரத்த குழாயுள்ள ரத்த ஓட்டங்கள், அதான் மைக்ரோ வெசல்ஸ் சொல்றது, அதுல ரத்த ஓட்டங்களும் சீரா இருந்தாதான் நம்ம அதை வந்து அடைய முடியும். ஸோ இந்த சிறு ரத்த குழாய்கள்ல வரக்கூடிய அடைப்புகள் இல்லைன்னா சுருங்கிட்டு சரியா விரிதடைதல் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு இருதய வலிக்கு காரணம்னு இப்ப அறிவியல் முன்னேற்றத்துல கடந்த 2-3 காலங்களாக பல அறிவியல் பேப்பர், அதை என்ன சொல்றது, இந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து ரேண்டமைஸ் ட்ரையல்ஸ் எல்லாம் இதுல சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, பெரும் ரத்த குழாயில ஒரு வயர் மாதிரி இருக்கும். அந்த வயர் டிப்ல வந்து டிரான்ஸ்டியூசர், ப்ரெஷர் டிரான்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அந்த வயரை போட்டு நம்ம வந்து அந்த ரத்த குழாய்க்குள்ள வந்து சில சலைங்கிறதெல்லாம் கொடுக்கறது மூலமா அந்த ரத்த குழாயில சில பெராமீட்டர்ஸ் உண்டு. அது சிஎஃப்ஆர், ஐஎம்ஆர் அப்படின்லாம் சொல்லுவோம். கரோனரி ஃப்ளோ ரிசர்வ், இண்டெக்ஸ் ஆஃப் மயோகார்டியல் ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சிறு ரத்த குழாய்கள்ல அடப்பு இருக்குதா இல்ல ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். பெரிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு இல்லைன்னா, இந்த சிறு ரத்த குழாயில அடைப்பு இருந்தா அதுக்கு ஏற்ற நிறைய மருத்துவங்கள் இப்ப வந்திருக்கு, மருந்துகள். அந்த மருந்துகளை கரெக்டா கொடுக்கறது மூலமா அவங்க வந்து நெஞ்சு வலி இல்லாம, அந்த இருதய வலி இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா, இந்த சிறு ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள், மற்றபடி எக்ஸசைஸ் பண்ணுவது, அதுக்கப்புறம் நல்ல கொலஸ்ட்ரால் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, அதுக்கப்புறம் மற்ற சுகர் பிபியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அதிக எடை பருமன் இருந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி குறைச்சிக்கிறது, அதுவும் முக்கியம். ஸோ இந்த சிறு ரத்த குழாய் அடைப்புக்கும் பெரிய ரத்த குழாய் அடைப்புக்கும் உள்ள ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், காரணிகள்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, எல்லாமே ஸ்மோக்கிங், இதெல்லாம் இதுக்கும் சரி பண்ணாதான் இதுல நல்லா அந்த இது இருக்கும். ஸோ அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கூட வந்திருக்கிறவங்க வந்து சிங்கப்பூர் ஹெல்த் சென்டர்ல இருந்து யான் ஷான் அப்படின்னு சொல்ற இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இவங்க வந்து இந்த மைக்ரோவாஸ்குலர், கொரோனரி மைக்ரோவாஸ்குலர் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த பிசியாலஜியில வந்து எக்ஸ்பர்ட். அவங்களுடைய கைடன்ஸ்ல இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 4 கேஸ் பண்ணி ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் என்னங்கிறத ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பண்ணியிருக்கோம், உங்களுக்கு மீட்டிங்ல சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அவங்க இதுல குளோபல் எக்ஸ்பர்ட்னால அவர் கைடன்ஸ்ல இன்னைக்கு சில பேஷண்ட்ஸ்க்குலாம் பண்ணியிருக்கிறோம். பண்ணதுல பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் ரொம்ப நாள நெஞ்சுவலின்னு இருந்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அடைப்பு ஒரு 60% மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப நார்மலா இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு சில மாத்திரைகளை கொடுத்துட்டு நல்லா அவங்க இருக்கலாங்கிறத அழுத்தி சொன்ன பிறகு அதுலேயே அவங்க வந்து நெஞ்சுவலி இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஃபாலோ அப்ல பார்த்தா அந்த இது நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ முன்னால நம்ம அருணா கார்டியாக்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஓசிடி, ஏஓசிடி, லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி இதெல்லாம் பொறுத்து இது பிசியாலஜி, அதாவது ரத்த ஓட்டங்களை வந்து அனாட்டமிங்கிற ரத்த குழாயை மட்டும் கண்ணால பார்க்காம ரத்த ஓட்டத்தையும் எடுத்து சரியா நம்ம பண்ணி பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த கேர் வந்து செஸ்ட் பெயின் கேர் வந்து இருதய வலிக்குள்ளது ரொம்ப முழுமை அடைகிறதுனால இந்த இது அட்வான்ஸ்டு இதை வந்து நம்ம அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷமா இருக்குது. அதுக்கு நம்ம
சிங்கப்பூர் ஹெல்த் சென்டர்லேருந்து சார் யான்ஷான் சார் வந்து கைடன்ஸ் பண்ணி இந்த இதை பற்றியான விளக்கங்கள் ஒரு சின்ன கருத்தாய்வு எல்லாம் கொடுத்தாங்க. For the very kind opportunity and to hosted by Aruna Chalam and the whole team. So it's very nice to be here and it's a pleasure. Thank you very much.